வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஸ் சிக்கன். இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயங்க நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளிங்க, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த 4 வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை அரைச்ச தக்காளியை வந்து இதில் ஊற்றிங்க நல்லா பெரட்டி விடணுங்க. அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் இருக்கு இல்லைங்களா, இது ப்ராய்லர் சிக்கன் தாங்க. இதை எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த சிக்கனு எல்லாம் அந்த இதோட தக்காளி வெங்காயத்தோட நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி போடணுங்க. அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ சிக்கன் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. இப்போ சிக்கனே தண்ணி விடுங்க. அந்த விடுற தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் வேகணுங்க. அப்போ தான் வந்து இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குங்க. இறங்கும்போது பார்த்திங்கனாங்க நல்லா சுருண்டு வருங்க. சுருண்டு வரும்னா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. அப்போ ஒன்றா சேர்ந்து வரும்போது பார்த்திங்கனாங்க குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த சாஸ் சிக்கனு. அதனால் நெக்ஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறங்க நம்ம சாஸு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சாஸ் ஊற்றிங்க நல்லா பெரட்டி விடணுங்க. ஸோ இப்போ காரம் முன்னே போட்டிருக்க மிளகாத்தூளுங்க. சாஸில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் இல்லை ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு கேப்சிகம்ங்க ஸ்கொயராக வெட்டி இந்த சிக்கன்லேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டோமாங்க, சூப்பரான சாஸ் சிக்கன் ரெடிங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்